வணக்கம். நான் நியோ ஆண்டர்சன் பேசுகிறேன். நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உண்டான ஆன்லைன் ட்ரேடிங் கிளாஸஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஷேர் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். ஸோ ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட ஒரு பங்கோட மதிப்பு தான் ஷேர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பத்திரம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பத்திரத்துக்கு உண்டான முன்னுரிமை பங்குகள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதை வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, ஒரு பத்திரத்துக்கு கூடிய மதிப்பு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டு பத்திரம், 100 பத்திரம், 20 பத்திரம், 1000 பத்திரம், அப்படி பத்திரத்தாள் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான் அந்த பாண்டோட கொடுக்கக்கூடிய வேல்யூ தான், அதுதான் ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதை வந்து சொல்லப்போனால் ஸ்டாம்ப் வேல்யூ கூட சொல்லலாம் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அ பாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிட்டோட ஷேர்ஸோட பத்திரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் ஓட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதோட ஃபேஸ் வேல்யூ இதுதான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேரோட பத்திரம். இது வந்து பாண்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி நேம் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 20 lakhஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 yearsல வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 3 crores ஃபண்ட் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து நியூவாக வந்து ஒரு 1000 crore பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னே வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 40% இருக்குது. அப்போ 400 கோடி லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 கோடி ரூபா ஃபண்டு தேவைப்படுது. என்னென்னக்குன்னா அவங்களோட ரா மெட்டீரியல்ஸு, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர் மேன் பவர், ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய யூனிட்ஸு, மிஷினரிஸு, ரா மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தேவைங்கிறதுக்காக ஒரு 600 crores அவங்களுக்கு தேவைப்படுது. பட் ஆனால் அந்த கம்பெனியோட ஒர்த்து வந்து 3 crore தான். பட் வந்து பார்த்திங்கன்னா 600 கோடி ரூபா ஒர்த்துக்கு வந்து அவங்களுக்கு ஃபண்டு வேணும்னா, ஸோ அவங்க பேங்க்கில் போய் லோன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன் வந்து 600 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அவங்களோட வேல்யூ வந்து 3 crores தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏபிசி பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியை ஏபிசி லிமிடெட் கம்பெனியாக மாற்றுறதுக்கு ஸோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கர்ஸே வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி வந்து பப்ளிக் ஷேர்ஸ் வெளியிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு வேணுங்கிற ஃபண்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 51% வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ், அதாவது ஓனருக்கு வச்சுக்கிட்டு 49% ஷேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அது பப்ளிக்கில் வந்து இஷ்யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஐபிஓங்கிற நேமில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை நம்ம வெளியிடலாம். அதை வந்து ஏலம் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுதோ எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனியோட கேபிட்டலை வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ அந்த ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாண்டோட வேல்யூ, ஒரு பாண்டோட வேல்யூ 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வேல்யூ கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபண்டை அந்த ஷேர்ஸை வந்து அவங்க பிரிச்சுக்கலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி லிமிடெட் சைடில் நீடு 600 crores, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்சம் ஷேர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா கொடுத்தா 3 கோடி ரூபா வருது. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் வந்து 428 ரூபா கொடுக்குறாங்க. 428 ரூபாங்க வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் ப்ரைஸ்னால் என்னென்னா ஆரம்ப விலைன்னு அர்த்தம் ஆச்சுலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா இப்போ வந்து ஒரு பழைய காலத்தில் நம்ம தாத்தா யூஸ் பண்ண ஒரு சேரு, ஃபர்னிச்சர் எதாக இருந்தாலும் ஸோ அன்றைக்கி கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ ஆரம்ப விலை 2000, 3000 சொல்லி ஸ்டார்ட் அப் பண்ணுறோம்னா அந்த மாதிரி தான். ஸோ ஏலம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ இது வந்து ஆரம்ப விலைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ணி எவ்வளோ நீட்ஸ் ஃபண்ட்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர்ஸை வந்து அலோகேட் பண்ணி அவங்க பிரித்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து செபியில் தான் பண்ணுவாங்க. செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து அப்ரூவ்டு கேட்பாங்க ஆக்சுவலாக பப்ளிக் கம்பெனிக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 428 ரூபா ரேஞ்சில் வந்து போட்டோன்னா ப்ரைஸ் ஏலம் விட்டாங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஏலம் விட்டாங்கன்னா ஸோ 600 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 51% ஷேர் ஹோல்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 428 போனால் 684 crores வருது. மொத்தம் 16 லட்சம் ஷேர்ஸ் வருது. இதே 49% ஷேர்ஸ் பிரிச்சிங்கன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸாக பார்க்கலாம். இது வந்து 14 லட்சம் ஷேர்ஸாக இருக்குது. இதில் வந்து 428 ரூபா ரேட்டு போட்டோன்னா 600 கோடி ரூபா கிடைக்கும்.
ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பர்டிகுலர் டேட்டில் வந்து ஐபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்எஸ்சி சைட்டில், பிஎஸ்சி சைட்டு, அப்புறம் வந்து பேங்க் செக்டார்ஸு, பேங்க்ஸில் எல்லா இதுலேயுமே வந்து நியூஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏபிசி லிமிடெட் கம்பெனி வந்து ஸோ 600 கோடி ரூபாய்க்கு வந்து ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 லட்சம் ஷேர்ஸ் வந்து இத்தனை பீஸ் இந்த ரேட்டுக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் விடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் கோட் வந்து 420 ரூபா ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. 420லேருந்து 430 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா ரேஞ்சில் வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நியூ கம்பெனியாக வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஷேர் வாங்குறவங்க நியூ கம்பெனி இந்த புது ஷேர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டு ஹோல்டருக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakh சொல்லிட்டு லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க, இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு லாட் அப்படின்னு சொல்லி லாட்டாக பிரிச்சுப்பாங்க, 50 ஷேர் 100 ஷேர் அப்படி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ விட்டு ஷேர்ஸ் வந்துருச்சு. ஷேரை விற்று அவங்க வந்து ஷேரை வந்து ஏலம் விட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபண்டை வந்து ஃபண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ அவங்க ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணி அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை வந்து இப்போ ப்ராஃபிட்டபுளாக மேக் பண்ணி ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணணும், உற்பத்திகளை அதிகப்படுத்தணும், அவங்க டெவலப்மெண்ட்ஸ்க்காக ஃபண்டுக்காக தான் அவங்க வந்து ஷேர்ஸை வந்து ஐபிஓ மூலியமாக ஏலம் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஷேரை வந்து ஷேராக கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து ஏலம் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐபிஓ. ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 400 crores வந்திருக்கு. அவங்க 1000 கோடி ப்ராஜெக்டில் வந்து 400 கோடி ப்ராஃபிட்னா இல்லை 51% ஷேர் ஹோல்டருக்கு 210 CR வருது, 49% ஷேர் ஹோல்டருக்கு 190 CR வருது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் யார் போர்ட் ஆஃப் தி டைரக்டரில் வந்து யார் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணி ஷேர் ஹோல்டருக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு பங்குகளை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏலம் விட்டு ஷேர் செல் பண்ணியாச்சு. செல் பண்ண பிறகு அந்த கம்பெனிக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த போர்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க, டிவிடெண்டு போனஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு. சப்போஸ் வந்து இந்த இப்போ ஒரு பங்கு லாபம் வருது, இந்த லாபத்தை வந்து இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக? ஸோ மார்க்கெட்டில் வந்து அதோட ப்ரீமியம் வேல்யூ வந்து என்ன ஆகும், கம்மியாயிரும் உங்களுக்கு. இப்போ 428 ரூபா இருக்கிற வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகி 300, 200, 100 ஒன்றுன்னு வரும்பொழுது இந்த கம்பெனியோட கேபிட்டல், அதாவது 51% மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரோட வேல்யூவும் கம்மியாயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தை வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறது தான் வந்து ஒரு டைரக்டர்ஸுக்கு பெஸ்ட்டான வழி. ஓகேங்களா? என்னதான் கம்பெனியோட பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா நான் 49% ஷேர்ஸை வெளியே ஏலமிட்டு செல் பண்ணிட்டாலும் ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தனைக்கு இந்த இடத்துல ஆளாகிறாங்க. இல்லைனா கம்பெனியோட ஷேர்ஸ் 0 வேல்யூக்கு வந்துருச்சுன்னா டோட்டல் கேபிட்டல் வேல்யூ 0 ஆயிரும் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இந்த கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் 49% அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனியோட கேபிட்டலைசேஷனை இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ணுற அளவுக்கு வேல்யூ இருக்குது ஆக்சுவலாக. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இந்த ஸ்லைடில் வந்து இப்போ இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியாக இருந்து பப்ளிக் கம்பெனியாக சேஞ்ச் ஆகி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிக பணம் தேவைக்காக அவங்க வந்து ஷேர்ஸை வெளியிடுறாங்க. இதுக்கு பேர் தான் ஐபிஓம்பாங்க. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் இருக்குது. ப்ரைமரி மார்க்கெட்டுங்கிறது ஐபிஓவில் வந்து நம்ம ஷேரை வாங்குறது ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். அதாவது நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து பங்குகளை முதல் முறையாக வாங்குறது வந்து ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ஷேர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்டு பார்ட்டிகிட்ட விற்கிறது வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஹீரோண்டா ஷோரூமில் போய் நம்ம டேரெக்டாக பைக் வாங்குகிறோம், அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டுன்னு வச்சுக்கலாம். இதே வந்து அந்த பைக் ஒரு 6 months யூஸ் பண்ணிவிட்டு அது ஹீரோண்டா ஷோரூம் கொடுக்காம அடுத்தடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா தேர்டு பார்ட்டிக்கிட்ட. ஸோ இதுதான் செகண்டரி மார்க்கெட் உங்களுக்கு. அதுதான் இந்த ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி கொடுக்குறாங்க, அந்த மணி வந்து கம்பெனிக்கு போகுது. இது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டு. இந்த பக்கம் பாருங்கள் ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் வந்து கம்பெனி இருக்குது, ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வச்சுருக்காப்புல, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் 2 அவருக்கு வந்து ஷேரை கொடுக்குறாங்க, இன்வெஸ்டர்ஸ் 2 வந்து இன்வெஸ்டர் 1க்கு மணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க.
இதுதான் செகண்டரி மார்க்கெட்டு. இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டர்ஸு அங்கே வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து போய் ஷேர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்ஸுங்கிறது கம்பெனியோட ஷேர்ஸோட கேபிட்டல் வேல்யூ தான் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்தியாவில் வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சு மேஜரான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. அது வந்து மக்களோட தேவைக்காக அந்த பங்குகளை மறுபடியும் விற்று பணமாக மாற்றிக்கிறதுக்காக பாண்டாக இருக்கும். அந்த பாண்டை விற்று பணமாக மாற்றிக்கிறதுக்காக நேரடியாக அந்த வாங்கின நிறுவனத்திற்கே கொடுக்காம இந்த பங்கு வந்து வேறு நபர் தேர்டு பார்ட்டி யார் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு பணமாக வாங்கிக்கிறதுக்கு தான் இது இந்த முறைக்கு பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பண்ணுறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த பங்குகளை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க, அதை அங்கே போய் விற்பாங்க அவங்ககிட்ட. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும் உங்களுக்கு. புதுசாக அந்த ஏற்கனவே வாங்கின பங்குகளை வந்து புதுசாக வாங்குறதுக்கு நபர்கள் நிறைய வருவாங்க, அங்கே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் உங்களுக்கு. இது வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டு, இந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷு நிறைய பலதரப்பட்ட ஃபிஷ்ஷுகள் இருக்கும், அங்கே போய் வாங்குவாங்க, விற்பாங்க, வாங்குறவங்க விற்கிறவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறவங்க விற்கிறவங்க வருவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா பல நிறுவனங்களோட பங்குகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அதை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க உங்களுக்கு. ஸோ இவங்க விற்பாங்க, அவங்க வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து நல்ல லாபம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதோட ப்ரைஸ் ஜாஸ்தி ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக வருவாங்க. இப்போ 100 ரூபா விலையில் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் நல்ல லாபம் கொடுத்துட்ருக்குன்னா அந்த பங்குகளை 150 ரூபா கொடுத்து நான் வாங்க தயார்னு சொல்லிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. அப்போ வந்து அதோட விலை அதிகமாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிமாண்ட்ஸ் இருக்கிற பொறுத்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் சரியான முறையில் லாபம் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த நிறுவனத்தோட மதிப்பு ஏறிட்டே இருக்கும். லாபம் இல்லாமல் நஷ்டம் கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னா அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஷேர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிற பிளேஸ். ஓகேங்களா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க உங்களுக்கு. நம்ம நாட்டில் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிஎஸ்சி, என்எஸ்சின்னு இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வாங்கி விற்றுக்குவாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன ஸ்லைடு இருக்குது. என்எஸ்சி, பிஎஸ்சி க்ரீன் கலரில் இருக்க ரவுண்ட் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு, நடுவில் வந்து புரோக்கர் இருப்பாங்க. இப்போ வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம வந்து நேரடியாக வந்து ஷேர்ஸ் அங்கே வாங்கவோ விற்கவோ முடியாது. இடையில ஒரு புரோக்கர் இருப்பாங்க, அந்த புரோக்கர் மூலியமாக தான் வாங்க முடியும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 210 13 புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க, 213 புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஒரு 15 இருக்கிற புரோக்கர்ஸ்ட்டை நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்ணலாம். இதில் வந்து ஜீரோ புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க. சில புரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் புரோக்கர், நான் ஸ்டாண்டர்ட் புரோக்கர்னு சொல்லி பிரிப்பாங்க உங்களுக்கு. ஸ்டாண்டர்ட் புரோக்கர்னால் உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் புரோக்கர்னால் ஃபுல் சர்வீஸ் இருக்காது உங்களுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஒருத்தர் நல்லா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லாங் டைமாக அவங்க பண்ணணும், ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை லாங் டைமாக பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஃபுல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டான புரோக்கர்கிட்ட பண்ணுறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு புரோக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கமே வந்து புரோக்கரேஜ் தான். ஸோ அந்த புரோக்கர்கிட்ட போய் நீங்கள் புரோக்கரேஜை வந்து பார்கின் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ், ஒரு நல்ல மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே புரோக்கர்கிட்ட வந்து பார்கின் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ட்ரேடர்ஸு, ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது மார்க்கெட்டை வந்து கொத்து பரோட்டாவோட கொத்துன்னு கொத்துறவங்க, இவங்க மட்டும்தான் புரோக்கர்கிட்ட போய் எனக்கு கமிஷன்ஸ் கம்மி பண்ணி கொடுங்க, புரோக்கரேஜ் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது குழந்தைத்தனம் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடைத்தரகராக இருக்கிறவங்க அவங்களுக்கு இன்கமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோக்கரேஜ் தான் அவங்களுக்கு இன்கம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுனால தப்பே கிடையாது உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக மணியை லூஸ் பண்ணுறது, நிறைய பேர் லாஸ் ஆகுறது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த புரோக்கர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான முறையில் புரோக்கரேஜ் கொடுக்காதனால தான், அவங்களோட ப்ரெஷர்னால தான் வந்து இங்கே வந்து இன்ட்ராடே பண்ணி நிறைய தப்பான ட்ரேடெலாம் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டு போகிறது மெயின் காரணமே அதுதான் உங்களுக்கு. ஸோ புரோக்கர்களும் சம்பாதிக்கணும், நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்டில் இருந்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் புரோக்கர்கிட்ட வந்து புரோக்கருக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்ளமே வருது. அவங்க மார்க்கெட் சமாச்சாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் புரோக்கர் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு. ஸோ இந்த தாட்டுக்கு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இது என்னோடய சஜஷன். உங்கள் சஜஷன் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா?
ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒருத்தவங்க லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தவங்க 10 லட்ச ரூபா போடுறாங்க, அவங்க வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 20 லட்சமாக ஆச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா 10 லட்சம் டு 10 லட்சம் 20 லட்சம் 20 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க உங்களுக்கு. ஸோ ஒரே ஒரு டைம் பே பண்ணுவீங்க. அதுக்காக அந்த புரோக்கரும் அதுக்காக காத்துட்ருப்பாங்க, 5 வருஷம் கழிச்சு காத்துட்ருப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு புரோக்கர் வந்து டெய்லி பேஸில் ட்ரேட் பண்ணி டெய்லி கமிஷன் புரோக்கர்கிட்ட வந்தால் தான் அவங்க புரோக்கர் வாழுவாங்க. ஸோ 5 வருஷம் கழிச்சு நடக்கிற பிஸ்னஸ்க்காக அந்த புரோக்கர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து புரோக்கரும் மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து லாங் டைமாக இன்வெஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் அவங்கள வந்து டெய்லி பேஸில் வந்து புஷ் பண்ணக்கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல புரோக்கர்களும் வந்து என்ன பிளான் பண்ணணும், நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து லாங் லைஃபாக இருக்கணும், அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு அவங்க நினைக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து கமிஷன் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக புஷ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் டாக்காக நான் சொல்கிறேன், புரோக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சம்பாரிச்சானே சம்பாதிக்கட்டேன்னு நம்ம சம்பாரிச்சா போதுன்னு கிளைண்ட் மேலே புஷ் பண்ணுறதும் அதுவும் தப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரோக்கருக்கு அதேமாதிரி கிளைண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமிஷன் கம்மியாக கொடுக்குற புரோக்கர்கிட்ட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டும் வந்து பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அவங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கா, அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கா, அவங்களோட அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ப்ரோக்கரேஜ் கேட்குறாங்களோ, அவங்க என்ன அது கமிஷன் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்குறது தான் உங்களுக்கும் கிளைண்ட்டாக இருக்கிறதும் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு புரோக்கரும் ஒரு கிளைண்ட்டும் சரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரேடிங்காக இருக்கட்டும் நீங்கள் சம்பாதிக்கவே முடியும். இதுலேயே உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு கம்யூனிகேஷன் அதிகமாக பெருசாக வராது, மார்க்கெட் பற்றின நாலேஜஸும் உங்களுக்கு அப்கிரேடாக இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக இருந்துக்கோங்க. இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஷேர் மார்க்கெட் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு பிஎஸ்சி புரோக்கர்ஸு அப்புறம் மிஸ்டர் சி மிஸ்டர் பின்னு போட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ மிஸ்டர் பி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு புரோக்கர் மூலியமாக தான் வாங்கவும் முடியும் விற்க முடியும் உங்களுக்கு. ஸோ வந்து இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இப்படி தான் இருக்கும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், நடுவில் புரோக்கர் இருப்பாங்க, இந்த பக்கம் பையர்ஸ் எல்லாம் 2 பேர் இருப்பாங்க உங்களுக்கு. இப்படி தான் உங்களுக்கு இதோட பேட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி பி வந்து வச்சுருக்காருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செல் பண்ணுவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிறவர் வாங்குவார். ஸோ சி வச்சுருக்காரு அப்படின்னா அவர் விற்கிறாருன்னா பிங்கிறவர் வாங்குவார் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். வாட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லைட் இருக்குது. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி என்எஸ்சியோட ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து க்ரீன் கலர் இருக்கிறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு போட்டு ஒரு ரெட் கலர் இருக்குது பாருங்கள். இது வந்து அது ருபீஸ் டாலர்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. நடுவில் வந்து டெபாசிட்டரிஸ் பார்ட்டிசிபேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட்னு இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் மூலிமா அந்த அக்கௌண்ட் கிடைக்கும். என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நடுவில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு வந்து புரோக்கர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து யூன் போட்டு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் ஹியூமன் ஆக்சுவலாக, இந்த பக்கம் கேஷ் ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷேர்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு, ஸ்டாக்குங்க தான் எஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து கொடுக்குறாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ் கொடுத்து அதை வாங்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு போட்டிருக்கிறேன். இதில் வந்து பேன் கார்டு வந்து ஒரு காப்பி வேணும், ஆதார் கார்டு ஒரு காப்பி, ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு காப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ப்ரூஃப் கொடுக்கணும். சிக்னேச்சர் ப்ரூஃப் வந்து கேன்சல் செக்லீஃபில் வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது பேங்க் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சல் செக்லீஃப் கொடுக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதில் வந்து ஐஎஃப்எஸ் கோடு எம்ஐஎஸ்ஆர் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். பாஸ்புக்கில் ஐஎஃப்எஸ் கோடு எம்ஐசிஆர் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு. இன்கம் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா சேலரி ஸ்லிப் கொடுக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் 4 செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்டுக்கு 118 ரூபா சார்ஜஸ் வரும். ஸோ நம்ம 4 செக்மெண்ட்டுக்கு வரும் 500 ருபீஸ் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து வீடியோவாக கண்டென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 999 கொடுக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக அந்த கிளாஸ் வீடியோவில். தேவை இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.